Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 11 build 22463.100 ஸோ அது வந்து நமக்கு டெவலப்பர் ப்ரிவியூ சேனல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து நமக்கு விண்டோஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஃபைனல் ஆகலையா என்னன்னு தெரியல. நமக்கு அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து விண்டோஸில் வந்து எல்லா பிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வர லேட் ஆகும். பட் நம்ம வந்துட்டு டேட்டா யூஸ் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே டெடிகேட்டான வீடியோ வந்து போடுறேன். ஸோ நம்ம அக்டோபர் 5 மீட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த புதுசாக வந்த பில்டில் என்ன புது ஃபீச்சர் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டாஸ்க் பார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸில் வரும்போது ஐகான்ஸ் எல்லாமே நம்ம சென்டராக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சென்டராக கொண்டு வந்து ஐகான்ஸில் போன டைம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, டாஸ்க் பாரில் கரெக்டாக பிரச்சனை இருந்துச்சு. சார் நம்ம டாஸ்க் பாரில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்டரில் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த டாஸ்க் பார் ஐகான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஐகான்ஸ் வந்து நீங்கள் சென்டராக பார்ப்பீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பில்லில் டாஸ்க் பார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விண்டோஸ்லேருந்து விண்டோஸ் 11 வரும்போது அந்த ஆக்ஷன் சென்டர், ஸோ நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணுறது, பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லொக்கேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது நம்ம குயிக் செட்டிங்ஸ் வந்து நமக்கு இந்த விண்டோஸில் வந்து கொண்டு வந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிக்காங்க வந்து போனால் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரையும் வந்து நமக்கு அந்த குயிக் செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு வந்து போயிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து போனால் கீழே வந்து இருக்கும். நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் பார்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ குயிக் செட்டிங்ஸில் வந்து இருக்குது. ஸோ குயிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்குன்னு வந்து புதுசாக ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கான் டேப் பண்ணும்போது நம்ம சவுண்ட் ப்ரொஃபைலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் சவுண்ட் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். மானிட்டரில் இருக்கிற ஸ்பீக்கரும் காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணுறது காட்டும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு விண்டோஸில் வந்து போனால் ஸ்பீக்கர் ஐக்கான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஐக்கான் கொடுத்து நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு. ஸோ ஸ்டார்ட் மெனு வந்து இந்த டைம் கொஞ்சம் ஃப்ளூயண்டாக ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சர்ச் லிசன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பாத் ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும். நம்ம கமெண்ட் ப்ராப்ளம் டைப் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து செலக்ட் பண்ணணும். நமக்கு அதுக்கான பாத்தை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+C ஸோ அது கொடுத்தீங்கனாலே போதும். அந்த ஃபைலோட பாத்தும் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் விண்டோஸில் ரன் கமெண்டில் டைப் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு கமெண்ட் ப்ராப்ளமில் என்டர் பண்ணி போதோ இதெல்லாம் நம்ம எதுக்கு வேணுனாலும் நம்ம ஈஸியாக வந்து வச்சுக்க முடியும். ஸோ புதுசாக வந்துட்டு காப்பி பாத் ஷார்ட் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நமக்கு வந்து பவர் டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆக போகுது. ஸோ பவர் டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். ஸோ அதை வச்சு நம்ம விண்டோஸ் வச்சு ஏகப்பட்ட கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். அது இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான், பட் நம்ம நிறைய வேலை பண்ணும். ஸோ விண்டோஸ் வந்துட்டு ஒரு செம்மையாக ஒரு லுக் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது லுக் பண்ணி கொடுக்குன்னா வந்து நமக்கு பேக்ரவுண்ட் மாற்றுறது, ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து பண்ண சர்ச் நம்ம டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஒரே டைம் 4 டேப்பில் ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதுக்கான டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து வேணும்னா GitHub அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நானும் எனக்கு அதுலேருந்து எடுத்து தான் போட்டேன். பட் இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணுங்கள் விண்டோஸில் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட். ஸோ ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட்டில் வந்து புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப்டர் விண்டோஸ் ஃபீச்சர் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் இந்த ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் மூலமாக என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டாப்பில் வேணுமா ரைட்டில் வேணுமா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட்டில் வந்து பார்த்து நீங்கள் இப்போ வந்து ஃபீச்சர் அப்டேட் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு ஒரு சிஸ்டம் அப்டேட் ஏதாவது பண்ணதுக்கு போது அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வரைக்கும் ஒர்க் பண்ணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டோஸ் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் புதுசாக வந்திருக்கு. ஸோ நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி மேலேயும் கீழேயும் போயிடுச்சுன்னா நமக்கு அந்த மெசேஜ் எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மட்டும் வந்து பண்ண ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணால் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 build 22463.100 ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சராக கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 October 5
நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்த ஃபீச்சர் இது. ஸோ நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம பவர் டைஸும் சூப்பரான சாஃப்ட்வேர், பட் எதுவும் வியூஸ் வந்து போகல அந்தளவுக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து இப்போ அஃபிஷியலாக Windows 11 அதுக்கப்புறம் பில்டர்ஸ் நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.